கன்வர்சேஷன்லாம் நடக்கும் ஜும்மால, இப்படி நிறைய நடக்கும். இங்கே நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவாங்க, அப்படி மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அவர் புள்ளைய தூக்கி இருக்கிறாங்க. ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்குதா? ஃபகாம அராபியுன், காம அராபியுன், ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த ஆட்கள், அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசு பத்தாது. ஆனா அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும், நல்ல ஆட்கள் போல. அராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, பள்ளியிலாம் சிறுநீர் கழிச்சவங்க. அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு. எழும்பி என்ன சொல்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்கல் மால், சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யா அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யா ரசூலல்லாஹ். எங்க செல்வங்கள், எங்க புள்ளி குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விளங்குதா? அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த அளவு வறுமையா இருக்குது, அந்த அளவு வெயிலா இருக்குது, நீங்க வந்து எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யார சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க. மிம்பர்ல இருந்து கொண்டே வரஃபா யதைஹி, அவர் கைகளை உயர்த்துறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்துற நேரம் அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா? வல்லாஹி வல்லஸி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கையில இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் கண்களால் கண்டேன். பெருமானார் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மானரா ஃபிஸ் ஸமா, வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல, மலைக்கு எந்த அடையாளத்தையும் நாங்க பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி யா அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த காமவாசி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் ஜும்மாலே கேட்கிறாங்க, நான் கண்களால் பார்க்கிறேன், பெருமானாருடைய கைகள் மேல ஓங்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மழை கொட்டோண்டு கொட்டுகிறது. நாங்கள் கண்களால், ஏன் அவர் சத்தியம் பண்றாரு தெரியுமா? அப்பதான் நம்புவான், நம்ப மாட்டேன் யாரும். வல்லஸி நஃப்ஸி பியதி, அந்த ஜும்மாவில் இருந்த நான், என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வானங்களை பார்க்கிறேன், மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிகிறது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மழை கொட்டென்று கொட்டுது. நான் பெருமானாருடைய லிஹ்யாவை, தாடியை பார்க்கிறேன். அந்த மிம்பர்ல இருந்து தண்ணீர் வடிந்து ரசூலுல்லாஹ் தாடியிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது. அடுத்த நாளும் மழை பெய்ந்தது, அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது, அடுத்த ஜும்மா வரையிலும் மழை பெய்தது. அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம். அதே அரபி காட்டு அரபி வந்திருந்தார், காமவாசி வந்து கேட்டார், யார ரசூலல்லாஹ் ஃபகாம அராபியுன், மீண்டும் எழுது கேட்டார், யார ரசூலல்லாஹ். என்ன கேட்டார்? அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது, அந்த கிராமவாசி அல்லது இன்னொருவர் என்று ஒரு ரிவாயத்தில் வருவது, அவரை மாதிரி ஒரு ஆள் வருது. வந்த உடனே எழும்பி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், மழை பெய்யுது யார ரசூலல்லாஹ், சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வகரக்கல்மா, எங்க செல்வம் எல்லாம் மூழ்குது யார ரசூலல்லாஹ், நாங்க கெட்டின பில்டிங் எல்லாம், அதாவது அவங்க கெட்டிருப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் வந்து உடையிற மாதிரி இருக்குது. இந்த மழையை நிப்பாட்டு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, வரஃபா பியதி, ரசூலுல்லாஹ் மீண்டும் எதைஹி, அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா இலைனா, என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த மழையை நம்மள்ட்ட இருந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துருப்பே யா அல்லாஹ், மழையை நிப்பாட்டுன்னு கேட்கல, இந்த மழை இன்னொரு இடத்துக்கு திருப்பியா அல்லாஹ், இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தந்துடாத யா அல்லாஹ். அவர் சொல்லுகிறார், மழை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா அந்த மலையுடைய கதையை எப்படியெல்லாம் மக்கள் கண்டாங்கடா, குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று இருக்குதான், அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம், இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு, அவ்வளவு பெரிய மலை, மதீனா பள்ளமா மாறிட்டு, அவ்வளவு மழை எடுக்குது. அந்த அந்த கனுவத் என்ற அந்த இதுல அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா ஷாகிரன், ஒரு மாசமா ஓடிச்சு. வர்ற மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள், அந்த அதிசய மலையைத்தான் பேசினார்கள். நான் கேட்கிறேன் தோழர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க? இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள், நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு ஆள் ஏறுற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துஆக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பார்க்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டப். பத்ர் காலத்துல கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்க நபி தானே, அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, சுஜூதுல கேட்கிறாங்க, நின்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துண்டு போட்டு இருந்தாங்க, துண்டு கீழே உழுவுது, கையை இப்படி தூக்குற நேரம் துண்டு உழுவுது.
எந்த அளவு நீங்க கையை தூக்கணும்டா, சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவையில்லை, சலஃபிகள் மாதிரி ஆட்கள். அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அக்குல் வெல்ல, இந்த அக்குல் வெல்ல வழங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களாம். அப்ப கை தூக்குறது ஒரு அப்படிதான் துவா கேட்கணும்னு வழங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கினா இப்படி தூக்குவாங்க, யா அல்லாஹ் பெருசா தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தூக்கி கேட்பாங்களாம். அபூபக்கர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இது துண்டு கீழே உழுவுது. ரசூலை கையை தூக்குறாங்க, அந்த தோல்ல போட்டு துண்டு கீழே உழுவுது. மீண்டும் போட்டுட்டு, போதும் யா ரசூலல்லாஹ் போதும், நிறைய கேட்கறீங்களே போதுமே. என்ன சொன்னாங்க? இல்ல அபூபக்கரே அல்லாஹ் தருவான், நிறைய கேட்கிறாங்க. இப்னு மசூத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு, மின்னுங்குச்சு. அதோ ஜிப்ரீல் இறங்குறார், நான் பார்க்கிறேன், வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பதான் துவா ஓடுறாங்க. அதுக்கு பிறகு பத்ர் களத்தை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மசூத் பதிகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள்? இந்த இடத்துல உத்துபா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல அபூஜஹல். பெருமானார் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன், சொன்ன இடத்தில் சொன்ன விதத்தில் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். கண்களால், புகாரில போய் பாருங்க, கண்களால் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அப்படிதான் இருக்கும். கேட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்க நிலைமையை பார்த்துறியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி அப்படி வேகமா வரும். அதை கேட்க சொல்றான் அல்லாஹ். சஹாபாக்கள் அப்படி கேட்பாங்க. இதுதான் துஆ. எது துஆ? இன்றைக்கு எது துஆவா போச்சு? சுப்ஹானல்லாஹ். நீங்க மையத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மையத்து துஆ தெரியுமா? சாது பின் முஆத் அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செஞ்சு அவங்க எப்படி கேட்கணும் துஆவை? யா அல்லாஹ் மன்னிச்சிரு, பாவர்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லாம் சரியா அல்லாஹ், இப்படிதான் கேட்கணும். எப்படி கேட்கிறாங்க? சாது பின் முஆதுக்கு நான் கண்களால் பார்க்கிறேன், மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். மலக்குமார்கள் துஆ இல்ல, மலக்குமார்கள் கேள்வி கேட்கிறார்கள். சலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் தோழர்களே. ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறாங்க, ஏன் மத்தவங்க துஆ செய்யணும்? எப்படி? எல்லாம் துஆ செய். சாது பின் முஆதுடைய கபரை பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், நீங்கள் பார்க்காததை எல்லாம் பார்க்கிறேன். இந்த இடத்துல இந்த யாராவது அடக்கம் செய்யப்பட்டா கபர் முதல்ல அவரை சேர்க்கும், அப்புறம் பிரிக்கும். எத்தனை பேரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்திருப்போம், எத்தனை பேருக்கு கைகள் இந்த மண் அள்ளி போட்டிருக்கும். இதே மாதிரி என்னையும் உங்களை அடக்கம் செய்வாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்க. சாது பின் முஆத் அடக்கம் செஞ்சு போட்டு சலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்கு துஆ கேளுங்கப்பா. அவர் அல்லாஹ் இப்பொழுது கேள்வி கேட்கப்படுகிறார், மலக்குகள் கேள்வி கேட்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து துஆ செய்யுங்க, அவருக்கு லேசாக்கப்படும், அவர் கேள்வி லேசாக்கப்படும், எல்லாம் ராகத்தாக்கப்படும். மக்களை கேளுங்க என்று சொல்லி அழுது கேட்கிறாங்க. எவ்வளவு நேரம் கேட்பாங்க தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு பிரிச்சு கொடுக்கிற நேரம் வரைக்கும் கேட்பாங்க. நாங்க அப்படியா கேட்கிறோம்? சரி, ஒரு 10 நிமிஷம் கேட்கிறோம்.